வணக்கம் நேர்களே. இந்த காணொலியில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சமீபத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வங்கியில் வந்து சேமிப்பு கணக்கு வச்சுருக்கவங்க தங்களோட வங்கி கணக்குக்கு வந்து வாரிசுதாராக வந்து ஒரே ஒரு நாமினியை மட்டும் நியமிச்சிருப்பாங்க. இது வந்து இப்போ இதில் வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இனிமேல் வந்து நாமினியாக வந்து ஒருத்தர் இல்லாமல் நம்மளோட வாரிசுதாராக வந்து 4 பேரை வரைக்கும் வந்து நியமிச்சுக்கலாம். இது குறித்த காணொலி வந்து நான் ஏற்கனவே வந்து என்னுடைய சேனலை வந்து நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறங்க அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, அரசு வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேசியமயமாகப்பட்ட வங்கியில் வந்து 58,330 கோடி வந்து உரிமை கோரப்படாத பணமும், தனியார் வங்கிகளில் பார்த்தீங்கன்னா 8,673 கோடி வந்து உரிமை கோரப்படாமல் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வங்கியில் கணக்கு ஆரம்பித்து அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லாமல் வந்து பணத்தை வச்சுருப்பாங்க. இல்லை சொத்து சண்டை இந்த மாதிரி எதுவும் நடந்துகிட்ருக்கும், அதனால் பணத்தை எடுக்க முடியாமல் இருக்கும். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து 5 வாரிசு 4 வாரிசு 3 வாரிசுன்னு இருப்பாங்க. அதில் யாருக்கு வந்து அந்த பணம் வந்து உரிமைங்கிறதுல தான் பிரச்சனை போயிட்டுருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதம் வந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களுடைய வங்கி கணக்கும் பாதுகாப்பு பெற்ற வசதி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, லாக்கரில் வந்து நகைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பாக வந்து நாமினி வந்து 4 பேர் வரைக்கும் நியமிச்சுக்கலாம். இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நியமனம் பண்ண முடியும். இது வர நவம்பர் 1ஆம் தேதி முதல் வந்து இந்த புதிய விதி வந்து அமலாகிறது. ஒருத்தருக்கு வந்து, அதாவது மனைவி, மகன், மகள், இந்த மாதிரி வந்து பேரன் பேத்திக்கு இப்படி வந்து யாராவது ஒருத்தர் 4 பேர்த்து வந்து ரத்த உறவுகள் இருக்கிறவங்கள நியமிச்சுக்கலாம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, அந்த உரிமை கோரப்படாத பணங்களுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணத்தை யாரும் உரிமை கோரப்படல. இந்த பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெபாசிட்டர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு வந்து இதை டெப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கௌண்ட் இருக்குங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில். அதை வந்து கல்வி மற்றும் விழிப்புணர்வு விளம்பர நிகழ்ச்சிக்காக தான் வந்து இந்த பணத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த காணொலி பார்க்குறவங்க யாராவது வந்து உங்கள் வங்கி கணக்கில் வந்து நீங்கள் நாமினி நியமிக்காமல் இருந்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான பணம் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் உங்களுடைய வாரிசுதாரர் 4 பேர் வரைக்கும் வந்து நியமனம் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய பணத்துக்கு ஒரு பாதுகாப்பாகவும், பிற்காலத்தில் வந்து வாரிசுகளுக்கிடையே வந்து சண்டை சச்சரவு, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இன்னல்களை வந்து இந்த விதி வந்து நீக்குது. அப்படி யாராவது உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு நாமினி மட்டும் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னால், நீங்கள் வந்து உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ, மகனோ மகளோ, பேரனோ பேத்தியோ, இல்லை வாரிசு யாருமே இல்லைன்னா உங்கள் ரத்த உறவுகளில் வந்து யாராவது ஒருத்தர் 4 பேர்த்த வந்து நீங்கள் நியமனம் பண்ணிக்கலாம். இது எல்லா வங்கியிலையும் வந்து இந்த விதிமுறை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு இந்த காணொலி பார்க்குறவங்க நீங்கள் அதை வந்து நிறைவேற்றி வச்சுக்கோங்க. இந்த காணொலி முழுமையாக பார்த்தவங்க வந்து நன்றி. அடுத்த ஒரு காணொலியில் கூடுதல் தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.